Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. நம்ம தொடர்ச்சியா இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் அதே மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுக்கான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த PHஓட சவுண்ட் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் ரெகுலரா நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பத்தி சவுண்ட் எப்படி வரும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த PH சேர்ந்து வரும்போது என்ன மாதிரி உச்சரிப்பு வரும், ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல இந்த வேர்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா PH வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன சவுண்டு கொடுக்கணும், அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த PH அப்படின்றதுக்கு நமக்கு என்ன உச்சரிப்பு வரும்னு பாத்தீங்கன்னா எஃப்ஓட உச்சரிப்பு கொடுக்கணும். அதாவது எஃப்க்கு நம்ம என்ன உச்சரிப்பு கொடுப்போம், இஃப் அப்படின்ற உச்சரிப்பு கொடுப்போம் இல்லையா, அந்த உச்சரிப்பை தான் இந்த PH அப்படின்றதுக்கும் கொடுக்கணும். ஸோ ஒரு வார்த்தையில ஸ்டார்டிங்லயும் சரி எண்ட்லயும் சரி PH வரும்போது நம்ம எஃப் சவுண்ட் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ வாங்க அதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையோட கடைசியிலையும் சரி ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வரையிலையும் சரி நம்ம எப்படி உச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, கிராஃப். கிரா இஃப். இங்க PHக்கு பார்த்தீங்கன்னா எஃப் சவுண்ட் கொடுப்போம். ஓகேவா? அப்போ இக்ரா கிரா கிராஃப் அப்படின்னு சொல்லி படிப்போம். அடுத்து பாருங்க ஃபியூ. ஸோ இங்க அந்த இப்பு சவுண்ட் எல்லாம் வராது, PHக்கு இஃப் சவுண்ட். அப்போ ஃபியூ ஃபியூ அப்படின்ற மாதிரி சவுண்ட் வரும். ஓகேவா? PHக்கு இஃப் அப்படின்ற சவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க ஃபோன். இஃப் ஓ ஃபோ இன் ஃபோன். சைலண்ட். அடுத்து பாருங்க இஃப் ரே ஃப்ரே. எஸ்சி பாத்தீங்கன்னா இஸ் சவுண்ட் மட்டும் கொடுக்கணும். அப்போ ஃப்ரேஸ். அடுத்து இதை எப்படி படிப்போம், இஸ் ஸ்பியர். இது எப்படி படிப்போம்னா ஸ்பியர் அப்படின்னு சொல்லி படிப்போம். அடுத்து பாருங்க இட் ஓ டொல் ஃபி இன் டொல்ஃபின். இஃப் இன் டொல்ஃபின். இது ஒரு வார்த்தையோட மிடில்ல வருது பாருங்க. அடுத்து மிடில்ல வரக்கூடிய எக்ஸாம்பிள் பாருங்க, இது ஹெட். இஃப் ஓ ஹெட்ஃபோன்ஸ். இதை எப்படி படிப்போம்னா பேம். ஸோ இதை எப்படி படிப்போம்னா pamphlet அந்த மாதிரி படிக்கணும். அடுத்து பாருங்க அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வருது, ஃபேண்டம். ஃபெசன்ட். இங்க ஈக்கு பாத்தீங்கன்னா ஈ அப்படின்ற சவுண்ட் இருக்கு. அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் எழுத்து கூட்டி படிக்கிறது பத்தி. அடுத்து இஃப் ஃபோனிக்ஸ். போட்டோ. இது ட்ரம்ப். இது டிஃபோன் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ ஒரு வார்த்தையோட நீங்க கடைசியில வந்தாலும் சரி மிடில்ல வந்தாலும் சரி எண்ட்ல வந்தாலும் பாத்தீங்கன்னா இஃப்ன்ற சவுண்டு தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, PH வந்துச்சு அப்படின்னா இஃப் அப்படின்ற சவுண்டு தான் வரும் அப்படின்றது. அதே மாதிரி இன்னும் பெரிய பெரிய வார்த்தைகள் இருக்கு. சென்டென்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ்ல இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வேர்ட்ஸ்ல பெரிய வேர்ட்ஸ்ல எப்படி வருதுன்னு பாருங்க. அல்பபெட், ஆட்டோகிராஃப். அதே மாதிரி பாருங்க செலோஃபேன். எலிஃபண்ட். மெகாஃபோன், மைக்ரோஃபோன், பேராகிராஃப். இங்க எஃப்ல முடியுது பாருங்க, பேராகிராஃப். இது ஃபார்மசி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து போனோகிராஃப். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இஃப் ஸ்டார்டிங்லயும் வருது எண்ட்லயும் வருது, போட்டோகிராஃப். அடுத்தது பிசிக்கல். பிசிக்கல் அந்த சவுண்ட், பிசிக்கல். பிசிஷியன், டெலகிராஃப், டெலபோன், சைக்ளோபோன். ஓகேவா? ஜைலோபோன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா PHக்கு இஃப் சவுண்டு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. PHக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இஃப் அப்படின்ற சவுண்டு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு உச்சரிப்பு கொடுக்கறது இருக்கு. இது கான்சனன்ட் 2 சேர்ந்து நமக்கு ஒரு உச்சரிப்பு வர்றதுல இது வரும். ஓகேங்களா? ஆர்ஃபன், டொல்ஃபின், ஃபோன், போட்டோ, ட்ராஃபி, கிராஃப், ஃபோனிக்ஸ், ஃப்ரேஸ், ஸ்பியர், எலிஃபண்ட், அல்பபெட். இந்த மாதிரி PHக்கு எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இஃப் சவுண்டு தான் கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எழுத்துக்களுக்கு உச்சரிப்பு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களால கண்டிப்பா எழுத்து கூட்டி படிக்க முடியும். டவுட் இருக்கிறது இந்த
5 வவல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 வவல்ஸோட உச்சரிப்புல மட்டும்தான் டவுட் வரும். பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு கண்டிப்பா அது ஈஸியா வந்துடும். ரீடிங் நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரீடிங்ல இருக்கக்கூடிய உச்சரிப்புகளை வச்சு நீங்க எழுதி பழக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால எழுதுறதுக்கும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.